சுந்தரபுரங்கிற கிராமத்துல பிரசாத் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. பிரசாதோட பெரிய பையன் ரமேஷ் வீட்டோட சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துல இறங்குனான். அவன் கஷ்டப்பட்டு உழைச்சு தம்பிங்க 2 பேரையும் பட்டணத்துல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக்குனான். அவங்களுக்குன்னு இருந்த 5 ஏக்கர் நிலத்துல சாகுபடி ஆகுற இடம் கம்மி, மூங்கில் வளர்ற இடம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த நிலத்துல மூங்கில்கள் இருந்ததால அவங்க நினைச்ச மாதிரி அதுல விவசாயம் பண்ண முடியல. ஆனா ரமேஷ் சாஃப்ட்வேர் தம்பிங்களால அந்த வீடு சந்தோஷமா போச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரமேஷ் நிலத்துல இருந்து வேகமா வீட்டுக்கு வந்தான். என்னடாப்பா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்ட? ஏன் முகம்லாம் இப்படி இருக்கு? நிலத்துல ஏதாவது பிரச்சனையா? அம்மா, அந்த மூங்கில்லாம் இன்னும் புதர் மாதிரி வளர்ந்துருச்சு. அதை வெட்ட ஒரு கூலி கூட கிடைக்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஒரு வேளை வந்தாலும் அதை வாங்கறதுக்கு யாருமே இல்லை. நம்ம 5 ஏக்கர் நிலத்துல 2 ஏக்கருக்கு மூங்கிலே வளர்ந்து போயிருக்கு. அதுல வேற பண்டத்தை போட்டோம்னா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஆமாடா கண்ணா, அந்த மூங்கில் நம்ம முன்னேற தடையா வந்திருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் தான் பண்ணணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா ரமேஷ். பட்டணத்துல இருந்து சுரேஷோ அருணோ உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானுங்களா? வர வாரம் உன் கல்யாண நாள் வருதே, அவங்கள வர சொன்னியா? அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சுரேஷும் அருணும் அவங்களோட மனைவிகளோட வீட்டுக்கு வந்தாங்க. வந்த எல்லாரோட முகத்திலையும் ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி சோகமா இருந்தது. அட, என்ன ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்களே. எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? சுரேஷும் அருணும் எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க. என்னடா என்னாச்சு? அப்பா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க? சில மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறீங்க. அம்மா, எங்க வேலை போயிடுச்சு. எங்க ஆஃபீஸ்ல லே ஆஃப் பண்ணிருக்காங்க. எந்த தப்பும் பண்ணாம ஒரே ஒரு மெயில்ல எங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்கு மேல சிட்டில இருக்கிற தகுதி எங்களுக்கு இல்லை. ஆமாம்ப்பா, அப்பார்ட்மெண்ட்டு ரெண்ட் கட்ட முடியல, காரோட இஎம்ஐ கட்ட முடியல, உள்ள பொருளெல்லாம் வித்துட்டு இங்க வந்துட்டோம். எங்க வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்துட்டோம். அதை கேட்ட உடனேயே பிரசாத் ஷாக் ஆயிட்டாரு. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையதான் சொல்றீங்களா? 2 பேரோட வேலையும் ஒரே நேரத்துல போயிடுச்சா? அப்ப வீட்டு நிலைமை என்னடா? வீட்டுக்கு லோன் கட்டணுமே. ரமேஷோட சம்பாத்தியத்துல இந்த 10 பேரை எப்படி பாத்துக்க முடியும்னு நீ நினைக்கிறடா? கிச்சன்ல இருந்த அனாமிகா நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தா. அவ முகத்துல பயம் இல்ல, ஒரு அமைதி மட்டும்தான் இருந்தது. என்ன மாமா இது? இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? வேலை போனா போகட்டும். உங்க 2 மகன்களும் இதனால எந்த முடிவும் எடுக்காம நல்லபடியா வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. ஆரோக்கியமா இருக்கிற மனுஷங்க சொத்து பத்து வச்சிருக்கிறத விட பெரிய ஆளுங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருந்தா எதை வேணா சாதிக்கலாம். அக்கா, உனக்கு தெரியாது, நாங்க சிட்டி லைஃபுக்கு பழக்கப்பட்டுட்டோம். இந்த கிராமத்துல எப்படிக்கா வாழறது? இங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலக்கா. கவலைப்படாத அவனி, கஷ்டங்கள் நம்ம தைரியத்தை பரீட்சை பண்ணும். அது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கிட்டு இருந்தாதான் வாழ்க்கையில சாதிக்க முடியும். அதனால கஷ்டங்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. அதுக்கு மறுநாளே அனாமிகா விசித்திரமான ஒரு முயற்சி பண்ணா. தோட்டத்துல அடுப்ப மூட்டி கொஞ்சம் மூங்கில்களை கழுவுனா. அனாமிகா செய்யறத எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அனாமிகா, என்னம்மா பண்ற? இந்த மூங்கில்களை நெருப்புல போட போறியா? அத்தை வாங்க, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இன்னைக்கு நம்ம சமைக்க போற சிக்கன் சாதாரண பாத்திரத்துல இல்ல, இந்த மூங்கில்ல தான். சுரேஷ், அருண் இங்க வாங்க. ரமேஷ், நீங்க ஒரு பெரிய மூங்கிலுக்கு 2 பக்கமும் ஹோல்ஸ் போடுங்க. அனாமிகா சிக்கனுக்கு நல்ல மசாலா தடவி அத மூங்கில்குள்ள வச்சு அடுப்பு மேல வச்சான். கொஞ்ச நேரத்துல அந்த மூங்கில்ல இருந்து அருமையான வாசனை வெளியில வர ஆரம்பிச்சுது. அந்த வாசனை ஊர் முழுக்க பரவுச்சு. அடடே, என்ன அனாமிகா இந்த வாசனை? இந்த வாசனைக்கே எனக்கு வாயெல்லாம் ஊறுதே. அனாமிகா அந்த பேம்பூல இருந்து சிக்கனை பிளேட்ல எடுத்து மாத்தினா. இந்தாங்க மாமா, இதான் பேம்பூ சிக்கன். இத மூங்கில் சிக்கன் அப்படின்னு கூட சொல்லலாம். இத கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிரசாத் ஒரு துண்ட வாயில போட்டாரு. ஆஹா, அற்புதம்மா. அந்த மூங்கில்ல இருக்கிற ஆவி சிக்கனுக்கு ஒரு புது ருசிய கொடுக்குது. என்னோட 60 வருஷ கால வாழ்க்கையில இந்த மாதிரி ஒன்ன சாப்பிட்டதே இல்ல. இந்த ருசி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணி, இது 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிறது மாதிரி இருக்கு. அங்க இதுக்கு 1000 ரூபாய் வசூல் பண்ணிடுவான். சரியா சொன்ன சுரேஷ். பட்டணத்துல இப்போ மக்கள் எல்லாம் இயற்கை கூட சேர்ந்த சாப்பாட தான் எல்லாரும் விரும்புறாங்க. நம்ம நிலத்துல நிறைய மூங்கில்கள் இருக்குல்ல, நம்ம ஏன் இத வியாபாரமா பண்ணக்கூடாது?
நம்ம மூங்கில்களே நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வா இருக்கும். அனாமிகா, உன்னோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எத்தனை பேர் இதை சாப்பிடுவாங்க? நீங்க சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்குங்க. அவனே, நீ பிரியாணி நல்லா பண்ணுவ இல்லையா? என்கிட்ட இன்னொரு யோசனை இருக்கு. நம்ம மூங்கில்ல ஏன் பிரியாணி செய்யக்கூடாது? அதுக்கு பேம்பு பிரியாணின்னு பேர் வைக்கலாம். பேம்புவ பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். பிரியாணிய நீ பண்ணு. கண்டிப்பாக்கா. மூங்கில்ல தம் பிரியாணி செஞ்சா வாசனை செம்மையா இருக்கும். இப்பவே அந்த முயற்சியில இறங்குறேன். ஆமா, நான் என்ன பண்றது? எனக்கு சமைக்கவே தெரியாதே. அப்படி இருக்கும்போது நானு சும்மா வெட்டியா உட்காந்து வேடிக்கை பார்க்கவா? அஞ்சலி, எதுக்கு கவலைப்படுற? எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு திறமை இருக்கும். நீ ஹேண்ட் கிராஃப்ட் ரொம்ப நல்லா பண்ணுவல. நம்ம மூங்கில வச்சு சாப்பாடு மட்டும் கிடையாது, அத வச்சு நம்ம அழகான அலங்கார பொருளும் செய்யலாம். இப்போ பிளாஸ்டிக்க யாருமே விரும்புறதில்ல. நீ பேம்புவை வச்சு பென் ஸ்டாண்ட், ஃப்ளவர் வாஸ், அலங்கார பொருட்களை செய்ய. அருணும் சுரேஷும் ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சு இத ஆன்லைன்ல மார்க்கெட் பண்ணட்டும். முயற்சி பண்ணா ஏதோ ஒரு நாள் நமக்கு வெற்றி கிடைக்கும்ல. அனாமிகாவோட வார்த்தைகள் எல்லார்கிட்டயும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. நிராசையோட இருந்த அந்த குடும்பம் திடீர்னு வெற்றியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சது. ஒரு வாரத்துல பிரசாதோட தோட்டத்துல ஒரு அழகான மூங்கிலால செஞ்ச ஷெட் இருந்துச்சு. 3 மருமகள்களின் சமையல் மற்றும் அலங்கார பொருட்கள் அப்படின்னு போர்டு இருந்தது. அனாமிகாவும் அவனையும் அடுப்புல பிஸியா இருந்தாங்க. ரமேஷ் மூங்கில்கள் எடுத்துட்டு வந்தான். சுரேஷும் அருணும் வெப்சைட்ல பிஸியா இருந்தாங்க. அஞ்சலி மூங்கிலால பொருட்கள் செஞ்சுட்டு இருந்தா. அருண், இங்க பாருங்களேன், இந்த மூங்கிலால செஞ்ச கூடையோட ஃபினிஷிங் நல்லா இருக்குல்ல? இதுக்கு மேல நம்ம ஊர் பேரை போடலாமா? கண்டிப்பா அஞ்சலி, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இதோட போட்டோவையும் போடுறேன். நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு இது கண்டிப்பா பிடிக்கும். ஆல்ரெடி உன்னோட ஆர்ட் கிராஃப்ட்காக பெங்களூர்ல இருந்து 5 பேர் என்கொயரி பண்ணிருக்காங்க. அக்கா, பிரியாணி குண்டால பிரியாணி காலி. நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பக்கத்து ஊர் தலைவர் அவரோட ஃபேமிலியோட வந்திருக்காரு. 50 பிரியாணி வேணும்னு கேக்குறாரு. ரெடி பண்ணிடலாம் அவனி. சிக்கன் ரெடியா தான் இருக்கு. ரமேஷ், இன்னும் கொஞ்சம் பேம்பு எடுத்துட்டு வரீங்களா? சுரேஷ், வந்த எல்லாருக்கும் நம்ம பேம்புலயே மோர் ஊத்தி கொடுங்க. பிளாஸ்டிக்கை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. அன்னைக்கு வியாபாரம் நினைச்சதை விட அதிகமா நடந்தது. வெறும் சாப்பாடு மட்டும் இல்ல, அஞ்சலி ரெடி பண்ணிருந்த பொருட்களை பார்க்க கூட நிறைய பேர் வந்தாங்க. அனாமிகா போட்ட பிளான் டபுள் மடங்கு வேலை பார்த்தது. சாயந்தர நேரம் எல்லாரும் களைச்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. பிரசாத் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கல்லாப்பேட்டிய பார்த்தாரு. ஆமா அனாமிகா, இன்னைக்கு ஒரே நாள்ல நமக்கு 3000 ரூபாய் லாபம் மட்டும் கிடைச்சிருக்கு. இது என்னோட பசங்க சாஃப்ட்வேர்ல சம்பாரிச்சதை விட குறைவா கூட இருக்கலாம். ஆனா இந்த ஆதாயம் மூங்கிலால கிடைச்சதால எனக்கு எவ்வளோ மன திருப்தியா இருக்கு தெரியுமா? ஆமாம்பா, அனாமிகா சொன்ன மாதிரி அந்த பேம்பு நமக்கு தடையா இல்லப்பா, நமக்கு லக்ஷ்மி தேவியா இருக்கு. நம்ம கஷ்டமும் வீண் போகல. என் 3 மருமகள்களும் 3 முத்துங்க. ஒருத்தர் சமைக்கிறதும், ஒருத்தர் கணக்கு போடுறதும், ஒருத்தர் பொருட்கள் செய்யறதும். என் வீடு இப்போ நிஜமாவே வணிக மையமா மாறி போச்சு. அண்ணி, என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. நம்ம ஊர்ல வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பேக்கிங் போடுற வேலையை போட்டு கொடுக்கலாம். நம்ம வியாபாரத்தை இன்னும் விரிவுபடுத்தலாம்ல. சரியா சொன்ன சுரேஷ். நம்ம மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். மூங்கிலுங்கிறது கும்பலா வளர்றது. நம்ம கூட எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு முன்னேறலாம். கொஞ்ச நாள்ல நம்ம டவுன்ல பேம்பு ரெஸ்டாரண்ட்டுக்கு பிளான போடலாம். கொஞ்சம் மாசம் போச்சு. அனாமிகா நினைச்ச மாதிரியே அவங்களோட வியாபாரம் இப்போ ஒரு பிராண்டா மாறுச்சு. அஞ்சலியோட பேம்பு ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாம் இப்போ வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாச்சு. பிரசாதோட தோட்டம் இப்போ ஒரு மினி ஃபேக்டரியா மாறுச்சு. அக்கா, ஒரு குட் நியூஸ். நம்ம பேம்பு பிரியாணிக்கு ஒரு ஃபுட் பிளாகர் இன்ஃப்ளூயன்சர் 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்காரு. நாளைக்கு சென்னையில இருந்து ஒரு டீம் வராங்களாம். நம்மள இன்டர்வியூ எடுக்க போறாங்களாம். ஆமாங்கா, என்னோட ஹேண்ட் கிராஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல்ல இன்டீரியர் டிசைன் பண்ண என்ன கூப்பிட்டுருக்காங்கக்கா. ரொம்ப நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்கம்மா. இப்போ நம்ம கடனெல்லாம் தீந்துரும். இந்த 3 மருமகள்களால என்னோட பழைய வீடு புது பொலிவோட இப்ப இருக்கு. அனாமிகா, நீ உண்மையிலேயே எங்க வீட்டு மகாலட்சுமி. அன்னைக்கு என் தம்பிங்க வேலையை விட்டுட்டு அழும்போது எல்லாரும் அழுதுட்டு இருந்தோம். ஆனா நீ தான் எல்லாருக்குமே தைரியம் சொன்ன. என்னங்க, வெற்றிங்கிறது நம்மள சுத்தி இருக்க இயற்கைய கூட புரிஞ்சுக்கிறதுலயும் இருக்கு. இந்த வெற்றி என்னால மட்டும் நடக்கலங்க. அவனி, அஞ்சலி, உங்க 2 தம்பிங்க, இவங்க எல்லாராலையுமே இது நடந்திருக்கு. ஆமா அண்ணி, வேலை போயிடுச்சேன்னு நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நான் என் சொந்த பிசினஸோட ஓனர். அந்த சந்தோஷம் நான் வேலை செஞ்ச ஆபீஸ்லயே இல்ல.
ஆமா அண்ணா, நம்ம மூங்கில் நம்ம ஊர்லயே இப்போ பிரசித்தி பெற்ற ஒரு பேரா நிக்குது. ராத்திரி வேளை வீடு முழுக்க டெக்கரேஷனால ரொம்ப அழகா இருந்துச்சு. எல்லாரும் ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாங்க. டேபிள் மேல மூங்கிலால செஞ்ச பிரியாணி இருந்துச்சு. அனாமிகா, இன்னைக்கு எல்லாம் மூங்கிலால செஞ்சதா? ஆமா அத்தை, இது நம்ம வெற்றிக்கான விருது. நம்ம பேம்பு பயணம் இதோட நிக்காது. நம்ம மூங்கிலால செஞ்ச ஒரு ஸ்கூல கூட ஆரம்பிக்கலாம். அதுல நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு இந்த கைவினை பொருட்களை சொல்லி கொடுக்கலாம். அனாமிகா, நீ இந்த வீட்டுக்கு மருமக மட்டும் கிடையாதுமா, இந்த ஊருக்கே ஒரு வழிகாட்டி. என் பிள்ளைங்களோட வேலை போனதும் நம்ம வீட்டையே விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த வியாபாரம் மூலமா நம்ம வீட்டுக்கு தனலட்சுமியையே கொண்டு வந்துட்ட. உன்னோட யோசனையால என்னோட வீடு இப்ப முழுமை அடைஞ்சிருக்கு. எல்லாரும் ஒரே விஷயத்துல உறுதியா இருந்தா அசாத்தியமான விஷயம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம சாத்தியமாக்கலாம்பா. இப்படி அனாமிகா தன்னோட பொறுமையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் எதுக்கும் உதவாதுன்னு நினைச்ச பேம்புவ ஒரு தங்கமா மாத்தினா. வேலை போன 2 சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ இன்னைக்கு 2 ஓனர்ஸா மாத்தினா. 3 மருமகள்களோட ஒத்துமை தான் அந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு சந்தோஷமாக்குச்சு. இந்த ஒற்றுமைய யார் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாதுங்கறத 3 பேரும் நிரூபிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.